தடுக்கி விழுந்துருவோமோ, சங்கடப்பட்டுருவோமோ, தடுமாறிடுவோமோ, இல்லைனா அவமானப்பட்டுருவோமோ, வேதனைப்பட்டுருவோமோ, உட்காந்துட்டு இருக்க நாற்காலி நம்மளை விட்டு போயிடுமோ, இப்படியெல்லாம் பல யோசனைகள் வரும். யாருக்கு? சிம்ம ராசிக்கு. கவலையே படாதீங்க, அவ்வளோ பெரிய ஆட்டம்லாம் இப்போ வரப்போகிறதில்ல. நிலநடுக்கமே வந்தாலும் சிம்ம ராசியை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னதான் நிலநடுக்கம் வந்தாலும் சிம்ம ராசிக்கு சேதமே வராது. இதை முதல்ல கான்ஃபிடண்ட்டாக முடிவு பண்ணுங்கள் சிம்ம ராசிக்காரங்களே. கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நிலநடுக்கம் வராது, வந்தாலும் 0% கீழே தான் இருக்கும். ஒரு மனிதனுக்கு நண்பன் செய்யாத விஷயத்தை நவ கிரகங்கள் செய்யும், நாட்கள் செய்யும். இந்த சிம்மத்திற்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள் இந்த நவகிரகங்கள். சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் வருகிறார், 8வது வீடு. எட்டி பிடிக்க முடியாத விஷயத்தை கூட நீங்கள் இப்போ பிடிக்க போகிறீங்க. இதான் மனுஷனுக்கு அதிர்ஷ்டம். எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க, சனி எப்பெல்லாம் லாபத்தை கொடுப்பாரு தெரியுமா? அஷ்டமத்தில் சனி வரும்போது யாரெல்லாம் அடிக்க வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆணவ தாண்டவத்தை சனி பகவான் கொடுப்பாரு. ஆனந்தமாக நீங்கள் பெரிய ஒரு நடனத்தை ஆடலாம், மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க பொறுத்து தான் இருக்குது. வாசிக்கிறதுனா என்ன? சவுண்டு. நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் உங்களோட நிலைமையை மறந்து விட்டால் அப்போ சனி உங்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்கள் நிலையை எங்கும் மறந்துடாதீங்க. நீங்கள் தனித்து நின்னா கூட உங்களை யாரோ பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். இந்த உலக பார்வையில் இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. அதனால் நீங்கள் இப்போ சின்னதாக முணங்கினா கூட, கோவப்பட்டால் கூட, சவுண்டு விட்டால் கூட இது பல பேர் படம் பிடிப்பான். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் தெளிவாக மனசுக்குள்ளே ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சறுக்கலே கிடையாது, சங்கடமே கிடையாது, வருத்தமே கிடையாது. வரவேற்பு தான், வரவேற்பு மட்டும்தான். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் ஒரு சிம்ம ராசி. அவருக்கு கோவமே வராது. நானும் என்னமோ பண்ணி பார்த்தேன், எந்த சூழ்நிலையும் அவருக்கு கோவமே வந்ததில்லை. எப்படிடா உனக்கு எப்போவுமே கோவம் வராதான்னு கேட்டேன். என்ன காரணம்? நீ என்ன ராசி? சிம்ம ராசி. நான் ரொம்ப பயந்துட்டேன். சிம்மனாலே கோபம் வருமேடா அப்படின்னு. நான் பார்த்த வரைக்கும் சிம்ம ராசினாவே பொறுக்க மாட்டாங்க. சிவனை மாதிரி நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தவங்க. எப்படி நீங்கள் கோவப்படாமல் இருக்கீங்க? நான் எங்கே கோவப்படாமல் இருக்கேன்? நான் செய்கிற செயலையே கோவத்தை குறைச்சிடுவேன் அப்படின்றாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, உன் கோவத்தை குறைக்கிறதுக்கு செய்கிற செயலை ஒரு பலனாக வச்சுக்கலான்னு. அவன் நல்லா சாப்பிடுவான், கோவம் வரும்போது சாப்பிட்டுடுறான், கோவம் வரும்போது ஒருத்தரோட சிரித்து பேசுகிறான், கோவம் வரும்போது ஒருத்தனுக்கு உதவி பண்ணுறான், கோவம் வரும்போது ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுறான், கோவம் வரும்போது அவன் ட்ராவல் பண்ணுறான். இதெல்லாம் நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கோவம் வருமா வராதான்னு சொல்லுங்கள். கோவம் வந்தால் என்னென்ன பண்ணுவீங்க? அந்த கோவத்தை எப்படி அடக்குவீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சிம்ம ராசிக்காரங்க 1000 லைக் வரணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் யார் யார் எந்தெந்த ராசின்னு சொல்லிவிட்டு சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாதவங்களும் தலையிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் சங்கடமே படாதீங்க சிம்ம ராசிக்காரர்களே. சனி அஷ்டமத்தில் இருக்காருன்னு பயப்படாதீங்க. சனி பகவானோட பிடி உங்கள் பக்கம் இருக்குது. அவர் உங்களை நல்வழிப்படுத்துகிறாரு. சட்டத்திற்கு உட்பட்டு உங்களை அழைச்சிட்டு போக போகிறாரு. சட்டம் உங்களுக்கு சல்யூட் அடிக்க போகுது. நீங்கள் சட்டத்தை மீற மாட்டீங்க. உங்களுக்கு தர்ம சங்கடமே வந்தாலும் அதிலிருந்து உங்களை சனி பகவான் காப்பாற்ற போகிறாரு. இதில் ஒன்றே தான், சனியோட பிரியில் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு பெருமைப்படுங்க சிம்ம ராசிக்காரங்களே. சனின்றது காலத்தோட பிடியில் ஒரு மனுஷன் இருக்கான். ஒருத்தன் ஆஃபீஸ் போயிட்டான் மனுஷன். நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள் தான். காலத்தோட பிடிலாம் ஒன்று கேட்கலாம். ஒருத்தர் ஆஃபீஸ் போகிறாரு, ஒருத்தர் படம் நடிக்க போயிட்டார், ஒருத்தர் எம்எல்ஏ அரசியல்வாதி அவர் அலுவலகத்துக்கு போயிட்டார், ஒருத்தர் அமைச்சர்னா அவரோட வேலைக்கு அவர் போயிட்டார். இப்படி வச்சுப்போம், உதாரணம் தான். ஒருத்தர் சாதாரணமாக சர்வீஸ் மேனு, எலக்ட்ரிஷியன் இருக்கார், அவர் போஸ்ட் மேலே ஏறிட்டார். இப்போது அந்த போஸ்ட் மேலே ஏறினவங்களுக்கு வேலை முடிய மாட்டேங்குது, ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு வேலை முடிய மாட்டேங்குது, அரசியலில் உள்ளவங்க வேலை முடிக்கலை, சினிமாவில் இருக்கிறவங்க வேலை முடியல, அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் அந்த வேலையை முடிக்கணும்னு கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் பேசி முடித்து 1 மணி நேரத்தில் முடியக்கூடிய வேலை 3 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த அமைச்சர் 3 மணி நேரம் ரூம்லேயே இருந்தார், கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. எம்எல்ஏ நடிகருக்கு இதுமாரி சில பிரச்சனை. இது என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய கஷ்டமாக யோசிக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் உங்களை சனி பகவான் பிடிச்சி வச்சுருக்காருன்னு அர்த்தம். இதே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இந்த கோவத்தை வேறு மாதிரி காட்டியிருப்பீங்க. இதே நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அசிங்கப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, பதட்டப்பட்டிருப்பீங்க. இப்போ சனியோட பிடியில் நீங்கள் இருக்கிறதுனால சனி உங்களை சங்கடப்படுத்தாமல் வச்சுருக்காரு. இப்போ புரியுதா பாயிண்ட்டு? அஷ்டம சனினா இவ்வளோ தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல சிக்கிட்டிங்கன்னா பயப்படாதே சிம்மராசிக்காரங்களே. க்யூவில் நிற்க வேண்டியது கட்டாயமா? பரவாயில்லப்பா, சனி நம்மளை ஏதோ க்யூவில் நிப்பாட்டியிருக்காரு, நம்ம மட்டும் இப்போ ஃப்ரீயாக இருந்தோம்னா நம்ம சும்மாவே இருந்திருக்க மாட்டோம். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க. இவ்வளோ தான்.
நடக்கிற சம்பவம்லாம் சனி உங்களுக்கு சகாயமாக பண்ண போகிறாரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, சனியோட பிடியில் இருக்கிறது உங்களுக்கு லாபம். ஆனால் சனி உங்களை இறுக்கி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அது என்ன இறுக்கி பிடிக்காமல்? அதை தான் நான் முதல்லே சொன்னேன். இப்போ தேவையில்லாமல் கோவப்படாதீங்க, தேவையில்லாமல் ஆவேசப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. அவ்வளோதான். அப்படி பண்ணால் அவர் இறுக்கி பிடிப்பார். அப்போ அவர் பிடியிலிருந்து விலகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிவனை கும்பிடணும். சிவ 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 இதுதான் வரணும் உங்கள் வாயிலிருந்து. இதுதான் வரணும் உங்கள் வாயிலிருந்து. சிவ மந்திரம் தான் மிகப்பெரிய காம் பண்ணிடும், உங்களை அமைதியாக ஆக்கிடும். நம்மளை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படியே கூல் பண்ணிடும். ஆமாம் தானே? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரங்க யாராச்சும் தாடியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தாடி எடுத்துருங்க, ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் முடியை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். தலையில் ரொம்ப முடி இருக்குன்னா அதை குறைச்சிக்குங்க. இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள், பிடிக்காத ஒரு விஷயத்தை கைக்குள்ளே வச்சுக்காதீங்க. நீங்கள் சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கோவிலுக்கு சென்று அதிகமாக எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க 2.5 வருஷம் செய்யணும். இந்த அஷ்டம சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது. அஷ்டம சனினாவே உங்களை காப்பாற்றுறாருன்னு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்துடணும். அவர் 1 மணி நேரம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காரு. நிர்பந்தமாக ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நம்ம சேனல் ஞாபகம் உங்களுக்கு வரணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு. நம்ம சேனல் ஞாபகம் வந்தோன்னா சனி ஏதோ உங்களை காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். 1 மணி நேரம் உங்களால் உட்கார முடியாதுன்னா 1 மணி நேரம் உங்களால் உட்கார முடியாதுன்னா ஏஞ்சி போகிறேன் அப்படின்னீங்கன்னா அப்புறம் விளைவு உங்களுக்கு தான். கிளம்பி போகாதீங்க. இவ்வளோ தான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஏன் சனி உங்களை 3 மணி நேரம் உட்கார வைக்கிறாரு? இது மாதிரி தான் அஷ்டம சனி கடக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டிலே ஆகும், எல்லாமே ரிசல்ட் வந்துடும். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம பொறுத்து இருக்கணும். ஆவேசப்பட்டு நம்ம கிளம்பிடக்கூடாது, அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அமைதியாக இருங்க, சமாளிப்போம். திறமையாக பேசுங்க. உங்கள் பேச்சு திறமை உங்களை வளர்க்கும், உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது. அஷ்டம சனின்றது ஒரு மனிதனுக்கு சரியான அஸ்திவாரம் போடுற நேரம். உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வரும்போது உயர்ந்த நிலையை கொடுக்க போகிறாரு. அப்போ நீங்கள் அஸ்திவாரத்தை கரெக்டாக போடணும். அதை விட்டுட்டு ஆதங்கப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஏன்னா இந்த வேஷம் போட்டிருக்கோன்னு எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தா வேஷத்துக்கும் மரியாதை கிடையாது, நமக்கும் மரியாதை கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நம்ம வேஷம் போட்டு நிற்கிறோம். சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்குதுன்னா நீங்கள் ஒரு வேஷம் போட்டுட்டு நிற்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு வேஷம். இந்த வேஷத்தை சிறப்பாக நடிப்போமே. நான் எம்எல்ஏவாக இருந்தால் ஒரு நல்ல நடிப்பு நடிக்கிறேன், நடிகராக இருந்தால் நல்ல நடிப்பு நடிக்கிறேன். என்னோடய ஒர்க்கு நான் கரெக்டாக பார்க்குறேன், அவ்வளவுதானே. இப்படி நீங்கள் சரியாக நடிச்சிங்கன்னா வரவேற்பு அதிகமாக கிடைக்க போகுது. உங்களுக்கு சங்கடமே வராது. அஷ்டம சனி ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டாம். அஷ்டம சனியில் இந்த சிம்ம ராசிக்காரங்களோட பலம் 8 திக்கிலையும் தெரிய போகுது. இப்படிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கான்னு 10 பேருக்கு தெரிய போகுது. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இருக்கான்னு 10 பேருக்கு தெரிய போகுது. இது பலம் கொள்கிற நேரமே தவிர இது பயந்து ஓடுற நேரம் அல்ல. வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சென்று வணங்கும் கோவிலையும் தெய்வத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சிம்மராசியில் இருக்கக்கூடிய சிம்மராசியில் எந்த நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் வீடியோவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யார் யார் எந்தெந்த ராசின்னு சொல்லிவிட்டு சனி பயிற்சி ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.